வணக்கம் மக்களே. இன்றைக்கி சனிக்கிழமை சத்தான சமையலில் என்ன உணவு அப்படின்றத பார்க்கலாமா? குடைமிளகா பொரியல். இதை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அருமையாக இருக்கும், சுவையாக இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப தேவை. அதற்கு இந்த குடைமிளகா பெரிதும் உதவியாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்படியான உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கணும்னா வைட்டமின் சி நிறைந்த உணவுகளை நாம் உண்ணணும். இந்த வைட்டமின் சி குடைமிளகாயில் அதிகம் இருக்குது. ஆனால் குடைமிளகாயை உங்கள் வீட்டில் இருக்கவங்க விரும்பி சாப்பிட்றாங்களா அப்படின்னா கவலையே வேண்டாம். அவங்களுக்கு குடைமிளகாயை இந்த பக்குவத்தில் பொரியல் செஞ்சு கொடுங்க. குடைமிளகாயை நறுக்கிக்கோங்க. உள்ளிருக்கிற விதைப்பகுதியெல்லாம் எடுத்துட்டு கடுகு சீரகம் போட்டு எண்ணெயை விட்டு தாளிச்சிக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற வடிவத்தில் துண்டு துண்டாக ஆக்கிக்கோங்க. அதனோட பச்சை வாசம் போகும் வர அதை நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா வறுத்த வேர்க்கடலையை சுத்தம் செஞ்சுக்கிட்டு அதை பொடியாக நுணுக்கிக்கோங்க. மாவாக ஆகாமல் மிக்சியில் விட்டு அரைச்சிக்கோங்க. அதை வாணலியில் சேர்த்து குடைமிளகாயுடன் நல்லா வதக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. குடைமிளகாயிலிருந்து இறங்கிய நீர் வற்றியதும் எடுத்து வைத்து சுட சுட உணவில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். தோசைக்கு இல்லை சப்பாத்திக்கு கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். இந்த பொரியலில் சேர்க்கும் வேர்க்கடலை தான் இந்த பொரியலோட சுவையே அதிகரிக்குது. இப்படி செய்யும்போது வேர்க்கடலில் இருக்கும் சத்துக்களும் பிள்ளைகளுக்கு கிடைக்கிறதால அவங்க உடல் திடமாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். இப்படி செய்யும்போது குடைமிளகா பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க.